அண்ணாமலை, சிவா மனசுல சக்தி, வாரணமயனம், அடுத்த வாரம் யாரடி நீ மோகினி, மின்சார கனவு. இதெல்லாம் வந்து கேடிவில இன்னைக்கோ நாளைக்கோ போடுற படம் கிடையாது. இதெல்லாம் இப்போ தியேட்டர்ல டிக்கெட் புக்கிங் ரன் ஆகி ஓடிட்டு இருக்க படம். இவ்வளோ ரீரிலீஸ் காரணம் என்னன்னு பார்க்கும்போது இது வந்து புது படங்களோட ஆதிக்கம் அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ வர புது படங்களோட ஆதிக்கம்னால இவ்வளோ ரீரிலீஸ் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ஆடியன்ஸும் ரீரிலீஸ்க்கு கூட்டம் அதிகமாக போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரிவ்யூ பையூரிங்கிற படம் வந்தது எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல, வந்தது எனக்கு தெரியும் தெரியல. பட்டு அண்ணாமலை ரீரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். லால் சலாம் 2 வாரத்துக்கு முன்னாடி தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது யாருக்கும் தெரியல. அண்ணாமலை வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னா தெரியுது. அந்த அளவுக்கு இருக்கு படத்தோட ரிசல்ட்ஸ்ல. லால் சலாமே வந்து நம்ம ரஜினிகாந்த் சாரோட படம் தான். ஆனா அந்த படத்தை தூக்கிட்டு அண்ணாமலை போடுற அளவுக்கு புது படங்களோட ஆதிக்கமே போயிருக்கு. அந்த வகையில இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்க பேர் தான் பையூரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, டார்கெட்டட் ஆடியன்ஸ். இந்த புறா வளர்க்குறவங்க, இந்த ஊர் வந்து எந்த பிரபஞ்சத்துல, இந்த கதை வந்து எந்த பிரபஞ்சத்துல நடக்குதோ அந்த அந்த ஊருக்காருங்க, அவங்களுக்கு வேணா இந்த படம் வந்து கண்டிப்பா சூட் ஆகும். அவங்களுக்கு வேணா இந்த படம் வந்து கண்டிப்பா சூட் ஆகும். அவங்கள டார்கெட் பண்ணி எடுத்துடுறாங்க. பட் நான் வந்து பார்க்கும்போது எனக்கு எந்த வகையுமே இந்த படம் வந்து பெருசா ஒர்க் ஆகல. அதுதான், அதனால ஒர்க் ஆகல. ஏன் அதிகமா பேசிட்டு இதுதான் மார்க், அவ்வளவுதான். வந்தது இதுக்குதான். இந்த ரிவ்யூவை தாண்டி இந்த படம் எப்படி இருக்குன்னு மார்க் சொல்லிட்டேன், இப்படி சொல்லிட்டேன், இவ்வளவு டார்கெட்டட் அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் தாண்டி மெயின் விஷயம் ரீரிலீஸ் பத்தி பேசலாம். இந்த ரிவ்யூவையும் தாண்டி ஓகே, ரீரிலீஸ் நல்லதுதான். நம்ம சைல்ட்ஹுட்ல ஒரு சில படங்களை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருப்போம். டைம் இருந்தா போய் அதையும் பாருங்க. 96 ஐயோ, அதுவுமே வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆச்சு. சீதாராமம் பர்ஃபெக்ட். அது வந்து தெலுங்கு படம், அதனால தமிழ்ல வந்து எங்கேயும் ரீரிலீஸ் ஆகுது. அதுதான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. இல்லை அதுக்கு கண்டிப்பா நான் போயிருப்பேன் சீதாராமம் படத்துக்கு. அதுதான் பையூரி சொல்லிட்டேன், மார்க் சொல்லிட்டேன். அதுதான் இந்த ரிவ்யூ. நன்றி, வணக்கம், அவ்வளவுதான்.